சார் உங்க கதைனா வந்து பராசக்தியிலே வந்து வெளுத்துருச்சு சார். ஓகேங்களா? அதாவது வந்து எவ்வளோ பேர் பார்த்தாங்க? பராசக்தி ட்ரெய்லர கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க. கோடிக்கணக்கான பேர் பார்த்தாங்க. எவ்வளோ பேர் சார் தியேட்டருக்கு வந்தாங்க? எவ்வளோ சார் கலெக்ஷன் எடுத்தீங்க? அன்னைக்கு ஏதோ வேலை வந்திருக்கும். ஏதாவது பிஸியா இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் மோடி பொங்கலுக்கு போயிட்டீங்க வேற பிஸியா. புரிஞ்சுங்களா? மோடி பொங்கல். அது ஓகே. தமிழ்நாட்டிலே வந்து திராவிடர்கள் கொண்டாடின ஒரே பொங்கல் மோடி பொங்கல் சார். ஓகேங்களா? ஸோ அந்த பெருமைனா உங்களுக்கு இருக்கு சார். நீங்க பராசக்தி அதாவது ஜனநாயகம் ட்ரெய்லரோட நீங்க பராசக்தி ஓட்டுனீங்க. எவ்வளோ ஓட்டுனீங்க? எனக்கு தெரிஞ்சு 50 கோடி நினைக்கிறேன். 50 மில்லியன் வியூஸ். 50 மில்லியன் வியூஸ் ஏதோ மேல தொட்டுட்டோம். அடிச்சாச்சு. ஜனநாயகம்லாம் ஒண்ணுமே இல்ல. எஸ்கே த நியூ இதுன்னு சொல்லி அந்த ஹீரோவை இந்த ஹீரோவை மோத விட்டு வேடிக்கை பார்த்து ஃபேன்ஸ் சண்டை போட்டு அதெல்லாம் ஒரு கான்செப்ட்டுங்க. அதுக்கப்புறம் மோடி பொங்கலும் சாப்பிட்டு வந்துட்டீங்க. ஓகேங்களா? அது டைஜஸ்டும் ஆயிடுச்சு. டைஜஸ்ட் ஆகிறதுல பாவம் ஒருத்தர் நேராக வந்து அந்த எஸ்கேன்ற ஒரு நடிகரே ஒழிச்சு விட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் இன்னும் நாங்கள் வளர்த்து விடுவோம். இன்னும் அதிகமாக இது பண்ணி. சூப்பர் சார். இன்னும் நீங்கள் வளர்த்து விடுங்க சார். இன்னும் கம்ஃபர்டபுளாக அவரை வளர்த்து விடுங்க. ஏற்கனவே வந்து உங்கள் சைடே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு ஓடினதில் வடிவேலை முடிச்சு விட்டீங்க ஒரு எலெக்ஷனில். இப்போ எஸ்கேவை முடிச்சு விட்டீங்க. ஓகேங்களா? இதனால் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு பழியனா மட்டும் எங்கள் மேலே போடுறீங்க. இது எவ்வளோ பெரிய அநியாயம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் விஜயகாந்த் தான் வந்து வடிவேலை முடிச்சு விட்டாருங்கிறீங்க. இப்போ வந்து தளபதி விஜய் தான் வந்து எஸ்கேவை முடிச்சு விட்டாருங்கிறீங்க. அவருக்கு இவர் துப்பாக்கி கொடுத்து பாவம்பா நீ போப்பா அப்படின்றவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்குறீங்களே சார். நீங்கன்னா ரொம்ப மகான் சார். நீங்கன்னா